நலமா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? மத்தியானம் சாப்பாடு என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள். இப்போ நான் கடையில் இருக்கேன். நான் கடையை பற்றி ரிலேட்டிவாக ஏதாவது பேச தான் வந்திருக்கேன். சரிங்களா? நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் கடையோட ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் கொடுக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, அதை நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறத விட நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்கள்ட்ட சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்துட்டேன். இப்போ பாருங்கள், வெளியே கூலர் வச்சுருக்கேன். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கர வெயில் பாம்பேயில், நிற்க முடியல, கண்ணுக்கெலாம் கூசுது. இப்போ பாருங்கள், இந்த கூலரோட அப்டேட் தான் சொல்ல போகிறேன். 3 நாளைக்கு முன்னே இந்த கூலர் வந்தது. ஒரு கஸ்டமர் கொண்டாந்தாங்க. எங்களுக்கு உடனே செஞ்சுட்டாங்க. ரொம்ப சூடாக இருக்குது, கை குழந்த இருக்குது அப்படின்னு. நாங்களும் சரி டைம் இல்லாமல் இப்போ இன்றைக்கி காலையில் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா மோட்ரு எல்லாம் எரிஞ்சு போச்சு. அப்போ நாங்கள் சொன்னோம் மோட்ரு ரிப்பேர் பண்ணணுமா. அப்போ அவங்க சொன்னாங்க ரிப்பேர் பண்ணால் எவ்வளோ செலவாகும், ரிப்பேர் பண்ணால் எத்தனை வருஷம் வாரண்ட்டி கேரண்டி தருவீங்க, புது மோட்ரு போட்டால் எத்தனை வருஷம் வாரண்ட்டி கேரண்டி தருவீங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறது नंतर आणून द्या. विसरू नको. மத்தியானத்தில் சிலவங்க வருவாங்க கஸ்டமர், ஏதாவது இவர் போயிட்டாலும் நான் இந்த சட்டரையாக இறக்கி வச்சுருக்கேன். வெயில் உள்ளே வருது, வாங்க நம்ம கூலர்கிட்ட பலபடி போகலாம். கஸ்டமர் எனக்கும் உங்களுக்கு இல்லை கனெக்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க பழசு நீங்கள் ரிப்பேர் பண்ணால் எவ்வளோ. நாங்கள் பழசு ரிப்பேர் பண்ணி கொடுத்தா 3 ஸ்பீடு வராது, 1 ஸ்பீடு தான் வரும். எதுக்குமே வாரண்ட்டி கேரண்டி இல்லை, எந்த பொருளும் கேரண்டி கிடையாது. அப்போ அவங்க சொன்னாங்க நான் புது மோட்ரு போட்டுத்தாங்கன்னு. நாங்களும் அதை சரி புது மோட்ரு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்தார். பையனும் மருமகளும் வந்ததுக்கு நாங்கள் சொன்னோம் 950 ரூபா புது மோட்ருக்கு வரும், எங்களுக்கு அந்த ரேட்டில் தான் வருது. நாங்கள் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு 100 ரூபா வாங்குவோம், 1080 ரூபா ஆகுது. அப்போ அவங்க மருமக சொன்னாங்க அங்கிள் ஏதாவது ஒரு 50 ரூபா குறைங்க அப்படின்னு. ரொம்ப வெயில் அடிக்க நம்ம உள்ள பேசலாமா, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பேசி எடுத்து புது மோட்டரும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 950 ரூபா மோட்டருக்கு. எங்களுக்கு ஃபிட்டிங்கு 100 ரூபா. மொத்தம் எவ்வளோ ஆகுது? 1050 ரூபா ஆகுதா கணக்கு. எனக்கு கணக்கில் தெரியாது. அப்போ அந்த பொண்ணு சொன்னால் அங்கிள் ஏதாவது குறைங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 50 ரூபா குறைச்சி 50 ரூபா ஃபிட்டிங் சார்ஜ் தந்தால் போதும்னு நாங்கள் ஓகே சொல்லி எல்லாம் புது மோட்டர்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் அந்த பொண்ணோட மாமியார் சொல்கிறாங்க புது மோட்ரு போடுறீங்க, நீங்கள் இவ்வளோ பணம் வாங்குறீங்க. அப்போ நாங்கள் பில்லோடு காமிக்கிறோம் இவ்வளோத்துக்கு வாங்கியிருக்கோம், எங்களுக்கு சார்ஜிங் 50 ரூபா நாங்கள் ஃபிட் பண்ணி தரதுக்கு 100 ரூபா. அதில் உங்கள் மருமக 50 ரூபா குறைக்க சொன்னாங்க. கை குழந்தையா இருக்குது கஷ்டப்படுறேன்னு சொன்னதுனால நான் வெறும் எனக்கு 50 ரூபா கிடச்சா போது நியாயமாக சொன்னது. அவங்க கேட்குறாங்க இப்போ புது மோட்ருக்கு எங்களுக்கு நாங்கள் எங்கே போய் கம்பெனியில் மோட்ரு வாங்குறோம் பார்த்தீங்களா, அங்கே எங்களுக்கு ஒரு நாள் வாரண்ட்டி கேரண்டி தரதில்லை. நாங்கள் எப்படின்னா அந்த கடை போட்டு உட்காந்துருக்கோம், இவங்களை நம்பி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு பழக்க தோஷத்துக்காக 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் எதுவும் ஆனாலும் நாங்கள் உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்து நாங்கள் கம்பெனி வரைக்கும் போகிறது கிடையாது. அவங்க சொல்கிறாங்க 2 வருஷத்துக்கு வாரண்ட்டி தான் கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மனுஷனுக்கு வாரண்ட்டி இருக்கா நான் கேட்குறேன்னா? சரிங்களா? மெசேஜ் வேறு லொடன்னு உயிரெடுக்கு. மனுஷனுக்கு வாரண்ட்டி இருக்கா கேரண்டி இருக்கா? டாக்டர்கிட்ட போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோமே, இன்றைக்கி போகிறீங்க மண்டையில் ஒரு ஓட்டை போட்டால் மனுஷன்கிட்ட கேட்குறீங்களா? நாளைக்கு உச்சியிலேருந்து கால் வரைக்கும் எனக்கு நீ வாரண்ட்டி கேரண்டி தானு. மோட்ரு இருக்குது, கூலருக்குள்ளேயும் 7-8 திங்ஸ் இருக்குது. அதற்கு பிளேடு இருக்குது, வயர் இருக்குது, தண்ணி இருக்கிற மோட்ரு இருக்குது, பின்ன காற்று கூட்டி கொடுக்க இருக்குது, ஸ்பீடு இருக்குது. இத்தனைக்கு இதில் ஒன்று போச்சுன்னா நாங்கள் எப்படி வாரண்ட்டி எடுப்போம்? இப்போ நாங்கள் மோட்ரு வாங்கிட்டு வந்தாச்சு, கை காசு கொடுத்து மோட்ரு வாங்கியாச்சு. இப்போ 2 வருஷம் இப்போ வாரண்ட்டி கேரண்டி கொடுக்காங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் புதுசுக்கே வாரண்ட்டி வாங்கும் போது எந்த ஒரு பொருளுக்குமே 11 மாதம் ஏதோ வாரண்ட்டி கொடுக்காது, கேரண்டி கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் எல்லோரும். சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எனக்கு வாரண்ட்டி கேரண்டி தர மாட்டேங்கிற, அப்போ ஒரு 500 ரூபாயில் வாங்கி பண்ணு. அப்போது 950 ரூபா மோட்ரு, ஃபிட்டிங் சார்ஜுக்கு எவ்வளோ கட்டும்? 100 ரூபா. அவங்க என்ன சொன்னாங்க 50 ரூபா வாங்கிக்கங்கன்னு. அதுவும் 50 ரூபா குறைச்சாச்சு. அப்போ நாங்கள் 500 ரூபா. இப்போ கடைக்காரனே எங்கள் மச்சானா. சில கஸ்டமர் ரொம்ப படாப்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறக்கு வார்த்தையே இல்லை. சில பேர் இந்த வேலையை விட்டுட்டு எங்கன்னா ஓடி போயிடலாமான்னு சொல்லுது. எங்கே போவோம்? எங்களுக்கு வேறு வழியும் இல்லை, எங்களுக்கு வேறு வேலையும் தெரியாது, நாங்கள் படிக்கவும் இல்லை, வேறு தொழிலும் தெரியாது. சரிங்களா? நீ பிச்சை எடுக்க போனாலுமே பிச்சை போடுறோம் 1 ரூபா போடுறதுக்கு மேலேருந்து உள்ளே இருக்கான்னு பார்ப்பான். இன்னும் இப்போ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காளே இப்போ 1 ரூபா பிச்சை கேட்கான்னு நாட்டு நடப்ப சொல்கிறேன்னா, இன்றைக்கி பணக்காரங்களாகவே ஆகிட்டு போகிறாங்க, ஏழைங்க ஏழையாகவே ஆகிறாங்க, கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, நல்லா இருக்காந்துக்கிட்டே இருக்காங்க, பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, புண்ணியம் சேர்த்துக்கிட்டு இருக்கவங்க புண்ணியம் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் எந்த கேட்டகிரின்னு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கை காசு போட்டு இவ்வளோ பொருளை வாங்கி முடக்கி செஞ்சு எல்லாருமே எதுக்கு நம்ம தொழில் பண்ணுறோம்? ஏதோ அதை வச்சு நம்ம ரன் பண்ணுவோம், நம்ம குடும்பத்தை நம்ம வயிற்று பொழப்ப நம்ம கழுவோம் அப்படின்னு நினச்சி செஞ்சுட்டு இருக்கோம். சில கஷ்டம் ரொம்ப பாடப்படுத்துகிறாங்க. இப்போ நான் ஸ்ட்ரிக்டாக அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மோட்டருக்கு எனக்கு வேறு கஸ்டமர் வந்துடும், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. சரிங்களா? இவர் ஒரு 50 ரூபா குறைச்சார் பார்த்தீங்களா? அதுவும் சொல்லிட்டேன், 50 ரூபா குறைக்கக்கூடாது. வேணும்னா 950 ரூபா மோட்ரு ஃபிட்டிங்கு 100 ரூபா, வேணும்னா செய், இல்லை நம்ம பொருளை என்ன கழட்டணும் மாட்டி தரோம், கொண்டு ஓடி பேர் நான் பயங்கர ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி தெரியுமா, நம்ம இவங்க வந்து சிலவங்களை வந்து பாவம் இறக்கன்னு போடுறோம். ஒரு 50 ரூபா குறைச்சோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மனுஷன் முட்டா பயவில்லை. நான் பல நாள் சொல்கிறேன், நீ டக்குன்னு 50 ரூபா 20 ரூபா 100 ரூபா குறைக்கிறனால அவங்க கஸ்டமரும் நமக்கு நிறைய லாபம் இருக்குன்னு நினைக்காங்க. இப்போ ரேடியோ அப்படி குறைக்காத, 10 ரூபா குறை 5 ரூபா கொடு, நீங்கள் நம்பினாலும் சரி. சத்தியமாக ஆண்டவன் சத்தியம் சொல்கிறேன், எங்களுக்கு பெரிய மார்ஜிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதே பெரிய மார்ஜிங் எதில் வரும் தெரியுமா? புது கூலர், புது ஃபேனு, புதுசாக மிக்சரு எல்லாமே புதுசாக விற்கும் போது ஒரு பொருள் நம்ம சேல் பண்ணாலே 250 ரூபா 300 ரூபா 200 ரூபா 100 ரூபா அப்படி லாபம் இருக்குது. உட்காந்த இடத்துல நம்ம டக்குன்னு வந்து ஒரு பொருளை விற்றா நமக்கு 200-300 லாபம் இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இன்றைக்கும். ஆனால் அதை வெறும் நம்ம தூக்கி புது பொருளை பெட்டி பேக் எடுத்து விற்க தான் செய்யும். இதில் 1008 வேலை செஞ்சு கை கருப்பாகி டைமில் சாப்பிட முடியறது இல்லை. அவங்களுக்கு அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நம்ம செஞ்சு நம்ம மேலே வந்து இவங்களை நம்ம பைத்தியக்கார எண்ணிக்கையில் என்னும் போது எனக்கு வந்து இவர் மேலே பயங்கர கடுப்பு. சொல்கிற அப்போமே, நீ 50 ரூபா குறைக்காத, நீ 50 ரூபா குறைச்சா அவங்க பலபடி இன்னும் குறைக்க ஆசைப்படுவாங்கன்னு. இந்த மனுஷன் திருந்துவாரோ திருந்த மாட்டாரோ எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன், பண்ணுன்னா பண்ணு, இல்லைன்னா ஜாமான் தூக்கிட்டு ஓடி போயிரு மீன் நிற்காத. நான் கோவத்தை சொல்லிட்டேன். நான் அப்படி பேசின உடனே அப்போது அவங்க மொழியில் அவங்க பேசுகிறாங்க. அவங்க மகாராஷ்டிராக்காரங்க கிடையாது, ஏதோ ஒரு குல்பர்கா ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க. நமக்கு புரியும், மோஸ்ட்லி மும்பையில் இருக்கவங்களுக்கு நிறைய பாஷை புரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய மொழிக்காரங்க இருக்காங்கனால எனக்கு ஒரு 7-8 பாஷை புரியும். ஆனால் பேச மட்டும் வராது. சரிங்களா? அது மேட்ரு கிடையாது. நீங்களும் ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, இல்லை ஒரு இடத்துல எங்களை மாதிரி தொழில் பண்ணுறீங்களா, ஒரு கஸ்டமர் குறைக்க சொன்னால் இல்லைப்பா குறையவே குறையாது, ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணால் 10 5 இப்படி குறைங்க, ஒரேடியே நீங்கள் 50 100 குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் நிலமை தான் வரும். இவருக்கு வந்து நான் சொல்கிறது வந்து இவருக்கு ஒன்றுமே புரியாது. இவருக்கு என்ன, நமக்கு நஷ்டம் வந்தாலும் சரி வந்து கஸ்டமர் சும்மா போகக்கூடாதுன்னு. அது ஏன்னு அப்படி கேட்குறேன். அதனால் ஒரு வருத்தமாக இருந்தது உங்கள்கிட்ட. சரி பேசி கொஞ்சம் தீர்த்து அழுது கொட்டி மன வருத்தத்தை குறைக்கலான்னு. இதுதான் எங்கள் கடையோட என்னையோட அப்டேட். சரிங்களா? இனி அவங்க பண்ணுறாங்களா, நான் அவங்களுக்கு பண்ணி தரேன்னா இன்றைக்கி நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இவ்வளோதான் ஆகும். சரி நான் சரி நான் கொண்டு போகணும்னு சொல்லியாச்சு. பின்ன நான் கோவப்பட்ட உடனே பின்ன வந்து கஸ்டமர் உடனே இன்னும் பொண்டாட்டி இப்படி பேசுகிறா வைக்கிறா அப்படின்னு. இவர் இப்படி தெரியுமா, கஸ்டமர் முன்னாடி என்ன அப்படியே தாக்கிடுவார். ஆனால் நான் எந்த இடத்துலையுமே இவர் வந்து கஸ்டமர் முன்னாடி எதுவும் பேச மாட்டேன். கஸ்டமர் போன பின்னாடி இந்த மனுஷனை கேட்குற கேள்வி தூக்கி போட்டு மிதிச்சிருவோம். அந்த மாதிரி டென்ஷன் ஆகும். இதை மிதிச்சதில்லை. ஏன்னா அவர் இருக்கார் ஒரு 150 கிலோ, நான் இருக்க ஒரு 50-55 கிலோ. ஏன்னா தூக்குன்னா என்னால் முடியாது பார்த்தீங்களா? அதனால் தான் இன்றைக்கி இந்த புலம்பல் வீடியோ இத்தோட முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே அவங்கவுங்க தொழிலில் வெறுத்து போயிருக்கும். பணம் தான் இன்றைக்கி. பணம் நிறையா இருந்தால் அந்த வெறுப்பு கஷ்டம் வறுமை எதுவுமே வராது. அந்த பணம் ஒன்று நம்ம கூட இல்லைன்னா சொந்தக்காரனும் மதிக்க மாட்டான், பெற்றதுங்களும் மதிக்காது. அது அந்த நிலமையில் இன்றைக்கி நான் இருக்கேன். உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கஸ்டமர் மாதிரி நீங்களும் என்னை பாடாப்படுத்தாதீங்க. கொஞ்சம் லைக்கை பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட்டை பண்ணுங்கள். சரிங்களா? எதுலையாவது ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ஆறுதல் அடையிட்டு, அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? சச்சா பை பை சீவ் பண்ண சாப்பிட போகிறேன். மணி 4 ஆகுது. இந்த டென்ஷனில் எனக்கு சாப்பிட முடியல. நீங்களாம் சாப்பிட்டாச்சா? மதியம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தொலைங்கள மக்களே. தொலைங்கலாம் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. அது சும்மா செல்லமாக சொல்லணும்ல, பிள்ளைங்கள சொல்லல, தின்னு தொலையம்ல, ஏம்ல தின்ன மாட்டேக்கிற, எதுக்குள்ள சேட்டை பண்ணுற அப்படி. சரிங்களா? அதனால் நீங்கள் யாருமே தப்பாக நினச்சிடாங்க. தயவு செஞ்சு ஏதோ உரிமை உள்ளவங்கள்ட்ட தான் நம்ம உரிமையை எடுக்க முடியும். உங்களை நான் வந்து 3வது ஆள் மனுஷியாக பார்த்துருந்தா என் பர்சனல் சீக்ரெட்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் நல்ல நல்ல ஆதரவு தைரியம் தெம்பு தரீங்க. அதனால் நான் பாலா போனவா நெஞ்சில் அடித்து 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 என் வருத்தத்தையும் வறுமையும் வேதனையும் உங்கள்கிட்ட குட்டி துவைக்கிறேன். சரிங்களா? சேச்சா பேபி லவ் யூ.
கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.